தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், ஐப் கொடுங்க. கோயம்புத்தூரில் நடந்த ஒரு பாலியல் சம்பவம், அதை பற்றி பேசலாம் வாங்க. கோயம்புத்தூரில் ஒரு மாணவிக்கு நடந்த கொடூரம். ஏர்போர்ட் பக்கத்தில் உள்ள ஒரு பெரிய நிலப்பகுதி. அந்த நிலப்பகுதி கிட்டத்தட்ட ஒரு 50-100 ஏக்கரா இருக்கும். அந்த பகுதியில் இந்த பெண்ணும் அவருடைய காதலர் என்று சொல்லப்படுகிற ஒரு ஆணும் இருவரும் ஒரு காரில் அமர்ந்து கண்ணாடி எல்லாம் சாத்தி கொண்டு உள்ளே பேசி கொண்டிருக்கிறார்கள். அதை கவனித்த 3 நபர்கள் அந்த இடத்திற்கு வந்து காரை கண்ணாடி தட்டியிருக்கிறார்கள். இவர்கள் இறக்கவில்லை கண்ணாடியை, ஏனென்று கேட்கவில்லை, பயந்து போய். அதுக்கப்புறம் அவர்கள் கையில் வைத்திருந்த அந்த கொடுவாளால் அந்த காரின் கண்ணாடியை உடைத்திருக்கிறார்கள். கையில் வைத்திருந்த அந்த கத்தியினால் உடைத்து உள்ளிருந்த அவரை வெளியிழுத்து அவரை தாக்கி சரமறைக தாக்கி வெட்டி அவரை கீழே தள்ளிவிட்டு இப்பெண்ணை தூக்கி கொண்டு போய் மாறி மாறி அவர்கள் பாலியல் துன்புறுவுக்கு ஈடுபடுத்தியிருக்கிறார்கள். மிக கொடூரமான நிலைமையில் இது நடந்திருக்கிறது. அவர்கள் இதெல்லாம் செய்துவிட்டு இவர்கள் கிட்டத்தட்ட ஒரு 4 மணி நேரம் இதை செய்துவிட்டு அவர்கள் அப்படியே தூக்கி வீசிவிட்டு சென்று விட்டிருக்கிறார்கள். பெண்ணின் உடலில் துணி இல்லாமல் இருந்த நிலையில் அப்பெண் இருந்திருக்கிறார். பிறகு இவர் காரில் இருந்த அவருடைய காதலன் அவர் சுயநினைவுக்கு வந்து அவர் எழுந்து தன்னுடைய மயக்க நிலையில் இருந்து எழுந்து போலீஸ்க்கு போன் செய்திருக்கிறார். 100 என்ற நம்பருக்கு போன் செய்து நடந்ததை கூறியிருக்கிறார். அங்கு வந்து விரைவாக போலீஸ் வந்து அதை பார்த்து எல்லாம் விசாரணையில் ஈடுபட்டு இருக்கிறார்கள். இவர்கள் அந்த வழியில் ஒரு பெரிய பைபாஸ் ரோடும் போகிறது. அந்த வழியில் நிறைய காலேஜும் இருக்கிறது. கோயம்புத்தூரில் நிறைய காலேஜ் இருக்கிறது. அதே போல நிறைய தொழில் வாழ்ந்து சார்ந்த அந்த கம்பெனிக்கு இருக்கிறது. மிக தொழில்துறை நகரம் என்று சொல்லக்கூடிய அந்த கோயம்புத்தூரில் போதை கலாச்சாரமும் அதிகமாக இருக்கிறது. எந்த அளவுக்கு காலேஜ் இருக்கிறதோ, எந்த அளவுக்கு தொழில் இருக்கிறதோ, அந்த அளவுக்கு அங்கு போதைகள் நிறைந்த நகரம் என்றும் கலாச்சாரம் என்றுமே சொல்லலாம். போதைகள் நிறைந்த கலாச்சாரம் என்றே சொல்லி முடிக்கலாம். மிக போதையில் தான் அவர்கள் அந்த மாதிரி செய்திருக்கிறார்கள். என்னென்னமோ போதையை யூஸ் பண்ணி இருக்கிறார்கள். மெத்து, ஹெராயின் போன்ற, கஞ்சா போன்ற போதையெல்லாம் அந்த பகுதியில் அதிகமாக விளைவிக்கிறார்கள், வியாபாரம் செய்கிறார்கள் என்று அடிக்கடிக்கு நாம் நியூஸில் கேட்டிருக்கிறோம், செய்தியில் பார்த்துருக்கிறோம். அப்படி இருக்கும்போது இதையெல்லாம் என்ன செய்கிறது இந்த அரசாங்கம் என்று தெரியவில்லை. மிக கொடூரமாக இதே போன்ற ஒரு செய்தி அண்ணா யூனிவர்சிட்டி அந்த நிகழ்விலும் நடந்தது. அப்பொழுதும் பார்த்துவிட்டு நாமளும் சரி நடந்து விட்டது, ஏதோ ஒரு செய்தி, நமக்கு ஒரு செய்தி தானே அது என்று கடந்து விட்டோம். இன்று கோயம்புத்தூர் ஏர்போர்ட் பக்கத்தில் உள்ள அந்த இடத்தில் இந்த செய்தி நடந்திருக்கிறது. அந்த இடத்தில் பார்த்தால் அந்த நிலப்பகுதிகளில் சில நாட்களில் கவனித்திருக்கிறார்கள் போலீஸ்காரர்கள். பலர்கள் வருவார்கள், நின்று பேசுவார்கள், போவார்கள். அவர்களை போய் விரட்டி இருக்கிறார்கள் போலீஸ்காரர்கள். என்னம்மா எங்கு செய்கிறீர்கள், போங்க என்று சொல்லி விரட்டி இருக்கிறார்கள். இப்படிலாம் நடந்திருக்கிறது. இதெல்லாம் நடக்கிறது. போலீஸ்க்கு ஏன் தெரியவில்லையா? அதுக்கு ஒரு பாதுகாப்பு வேணும், அங்கே ஒரு கண்காணிப்பு இருக்க வேண்டும் என்று போலீஸ் அதை கவனத்தில் கொள்ளவில்லை. ஆகையால் இன்று இந்த மாதிரி சம்பவம் நடந்திருக்கிறது. இந்த சம்பவத்துக்கு அடுத்தாவது அங்கு ஒரு கவனம் இருக்க வேண்டும் போலீஸ் துறைக்கு. ஏனென்றால் அது பக்கத்தில் ஏர்போர்ட் இருக்கிறது. அதில் நடக்கின்ற பிரச்சனைகள், அங்கு அது ஏதோ பேர் இந்த இடத்தில் நடந்துவிட்டது என்று சொன்னால் அது அந்த ஏர்போர்ட்டுக்குமே கலங்கும். வரும் ஏர்போர்ட் வெளிநாட்டு பயணிகள் வருவார்கள். வெளிநாட்டுக்கு போகக்கூடிய அந்த பயணிகள் இருக்கக்கூடிய அந்த இடம், ஏர்போர்ட்டு உள்ள அந்த இடத்தில் அடிக்கடிக்கு செய்தி இது மாதிரி வந்தால் அது நம் தமிழக காவல்துறைக்கு மிக கண்ணியக்குறைவாக இருக்கும். அப்படி இருக்கும்போது நாம் என்ன சொல்கிறோம் என்றால், பெண்கள் மிக உஷாராக இருக்க வேண்டும். யாரோடைய சேர்ந்து பழகினாலும், எதை செய்தீர்களாக இருந்தாலும் நீங்கள் உங்கள் இடத்துல இருக்கணும். ஆள் நடமாடக்கூடிய இடமாக இருக்கணும்.
தனித்தனியாக ஏதோ ஒரு தனியாக ஒரு இடம் மறைவிடம் வேணும் அப்படின்னு சொல்லி உங்களுடைய ஆணுடைய நண்பரோட சேர்ந்து போனீங்கன்னாக்கா அங்கே நீங்கள் மட்டும்தான் இருப்பீங்க. நீங்கள் உங்களுக்கு எந்த பாதிப்பு வந்தாலும் கத்தக்கூடிய வாய்ப்பு வந்தாலுமே யாருக்கும் கேட்காத பகுதிக்கே அவங்க பிடிச்சிக்கிட்டு போயிடுவாங்க. அப்படி இருக்கும்போது பெண்களுக்கும் ஆண்களுக்கும் காதலிகளுக்கும் அவங்களுக்கும் மிக ஜாக்கிரதையாக இருக்கணும். ஒரு இடத்துக்கு போகிறீங்க வரீங்கன்னா யார் பக்கத்தில் நம்ம கூட இருக்கிறாங்களா அல்லது கூப்பிடும் தூரத்துலையாவது யாராவது இருக்கிறாங்களா அப்படின்னு சொல்லி எல்லாம் பார்த்து தான் நீங்கள் அந்த இடத்த தேர்ந்தெடுத்து பேசிக்கிட்டு இருக்கணும். பேசுகிறதாவது போகிறதாவது எதாக இருந்தாலும் நீங்கள் அந்த இடத்துல யாராவது பக்கத்தில் இருக்கணும். நீங்கள் யாருமே இல்லாத இடத்துக்கு போகிறீங்கனாக்கா உங்களுக்கு ரொம்ப உயிருக்கு ஆபத்தாகக்கூடிய நிலைமை கூட வரலாம். ஏன்னா இந்த சமூகம் குற்றச்சமூகமாக மாறிக்கிட்டு இருக்குது. எங்கே பார்த்தாலும் கஞ்சா அப்படின்னு போன்ற போதைப் பொருட்கள் இந்த மாதிரி பெரிய குற்றச்சமூகமாகத்தான் இருக்குது. ஆகையினால பெண்கள் மிக ஜாக்கிரதையாக இருக்கணும். எதுக்காக நீங்கள் போய் அந்த டைமில் இப்படி போய் தனியாக நின்று பேச வேண்டிய அவசியம் என்ன இருக்குது? ஏன் அப்படி பண்ணுறீங்க? நீங்கள் பேசுகிறதுக்கு உங்களுக்கு இடமா இல்லை ஏங்க? நீங்கள் உங்களுக்குன்னு வீட்டிலே கூட பேசுங்க. ஒரு இடத்துல நின்று மறைவாக பேசுங்க பண்ணுங்க. நீங்கள் இப்படி ஆள் நடமாட்டம் உள்ள இடத்துக்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு நடக்கக்கூடிய எல்லா பிரச்சனைக்குமே இது பெரிய குற்றச்சம்பவமாக வரும். இது 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 மட்டும் இல்லை, இது மாதிரி சம்பவங்கள் எங்கேயுமே நடக்கக்கூடாது. ஏன்னா எல்லாமே போலீஸ் கவனிக்கணும்னா அவங்களும் எதை தான் கவனிக்கிறது. அப்படி இருக்கும்போது மக்கள் தான் அவங்கவுங்க அவேர்னஸோடு இருக்கணும். எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்கணும். அப்படி ஃபேஸ் பண்ணாதவங்கலாம் இந்த மாதிரி இடத்துக்கு போகக்கூடாது. 4 இடம் தெரிஞ்சுக்கணும். இந்த இடத்துல நம்ம தனியாக நிற்கிறோமே, நமக்கு எந்த பிரச்சனையும் வந்தால் ஆறுரா நம்மளை காப்பாற்றுவாங்க அப்படிங்கிற எண்ணம் இருக்கணும் மக்களுக்கு. அதுவும் இல்லை, பெண்களுக்கு குறிப்பாக பெண்களுக்கு இருக்கணும். நீங்கள் போகிற இடம் வர இடம் ஆள் நடமாட்டமாக இருக்கணும். ஆள் நடமாட்டம் இல்லாத இடத்துக்கு போகாதீங்க. அப்படி போனீங்கன்னாக்கா இதே யாரோ ஒருத்தர் போதையில் வருவான், உங்களை அவன் போதையில் இருக்கும்போது அவனுக்கு என்னன்னு தெரியாது. அவங்கள ஒரு போதைப் பொருளாகவே உங்களையும் பார்ப்பான். அந்த போதைப் பொருளை பார்த்து உங்களை தவறாக நடக்கக்கூடிய வாய்ப்பு நிறைய இருக்குது. அப்படி இருக்கும்போது நீங்கள் இந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் அதிகமாக நீங்கள் தனியாக போகாதீங்க, 2 பேராக போகாதீங்க. உங்கள் காதலர் நீ அப்படின்னு சொல்லி போனீங்கன்னா ஆள் நடமாட்டமே இல்லை, உங்களை ஈஸியாக மிரட்டக்கூடிய வாய்ப்பு இருக்குது. எந்த பயமும் இல்லாத அவங்க இந்த செஞ்சுருக்கிறாங்க. அவங்க நிறைஞ்ச போதையில் தான் இருந்திருப்பாங்க. ஒரு கஞ்சா அல்லது அபீன் குக்கன் எதே ஒன்று சொல்கிறாங்க, அந்த மாதிரி போதையில் தான் அவங்க இருந்திருப்பாங்க. இல்லைனாக்கா அவங்களுக்கு ஒரு சின்ன அச்சமாவது வந்திருக்கும். சமூகம் நாளைக்கு நம்மளை என்ன பண்ணோம், போலீஸ் நம்மளை பிடிச்சி விடுவாங்களே அப்படிங்கிற பயமும் அவங்களுக்குள்ள இல்லது. அந்த காதில் அடித்து போட்டு வந்தோம், அவன் மயக்கம் தெளிஞ்சு எந்திரிச்சு வந்துட்டானா என்ன பண்ணுறதுன்னு அந்த எண்ணமும் அவனுங்களுக்கு இல்லை. எந்த எண்ணமும் இல்லை அவனுங்களுக்கு ஒரே ஒரு எண்ணம், உங்களை சீரழிக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தில் தான் அவங்க இருக்கிறாங்க. அவங்க பாலியல் தொல்லை கொடுத்து அதுலேயே அந்த ஞாபகத்திலே தான் போதையில் அவங்க இருந்திருக்கிறாங்க. ஆகையினால மக்கள் விழிப்பாக இருங்க. எந்த பிள்ளைங்களையுமே சின்ன சிறு பசங்க பிள்ளைங்க காதலிக்கிறேன் லவ் பண்ணுறேன்னு சொல்லி இப்படி தனியாக இடத்துக்கு போகாதீங்க. அதனால் நீங்கள் தான் விழிப்புணர்வாக இருந்துக்கணும். பறக்கட்டும் பறக்கட்டும் புலிக்கொடி, இனியேனும் சிறக்கட்டும் தமிழ் கொடி.